ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு வரி மந்திரம். இதை சொல்கிறதுனால நமக்கு எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். இது சித்தர்களோட மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் உங்களால் எத்தனை தடவை முடிஞ்சாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் கூட போதும். இதை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு பணமோ இல்லை புகழோ இல்லை பேரோ இல்லை நீங்கள் ஆசைப்படுற லைஃப் இல்லை நீங்கள் ஜாப் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆசைகள் எதுவாக இருந்தாலும், இப்போது ஒரு குழந்தை நல்லா படிக்கணும், அது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு காலேஜுக்குள்ள நமக்கு சீட்டு கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம், நமக்கு பிடிச்ச காலேஜ் நமக்கு கிடைக்கணும், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இவ்வளோ சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும், இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை எனக்கு நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை லவ் பண்ணுறீங்க, லவ் செட் ஆகணும், இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி நைட்டு எனக்கு பணம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, எனக்கு உடனடியாக பணம் வேணும் அப்படின்னாலும் சரி, ஒரு சிலருக்கு கடன் இருக்கும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு பணம் தேவைப்படலாம். சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க, அதே மாதிரி ஒரு சிலர் கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். என்ன மாதிரி ஆசையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மந்திர வார்த்தையை சொல்கிறது மூலியமாக உங்களோட ஆசைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். இது சித்தரோட அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்கிறப்ப நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். இது சாப்பிடாம தான் சொல்லணும், காலையில் எழுந்து சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையவே கிடையாது, எந்த ஒரு தடையுமே கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் நைட்டு தூங்க போகும்போது தான் ஃப்ரீயாக இருப்பேன், 5 நிமிஷம் எனக்காக நான் டைம் ஒதுக்கி நான் அப்போ ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் காலையில் எழுந்தோடனே சொல்கிறேன், இல்லை எனக்கு அந்த நேரங்கள்லாம் டைமே கிடைக்காது, நான் மதியத்தில் சொல்கிறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் ஒரு அமைதியான சூழலில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை உங்கள் கண்களை மூடி உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ, அதாவது அது நடந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். இப்போது நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் இடமா வாங்கி கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. உங்களோட ஆசை என்னவோ, இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு எங்கே கிடைச்சாலும் வாங்குவோம், நம்ம வாங்க மாட்டோம், அதுக்கு ஒரு லொக்கேஷன் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அந்த லொக்கேஷனில் இல்லை எனக்கு இந்த இடத்துல தான் இந்த ஃப்ளாட் வேணுன்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதை கண்ணை மூடி அந்த வீட்டில் நீங்கள் வாழ்கிற மாதிரி ஒரு கனவு காணுங்க. அதை நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணணும். நம்ம முன்னாடி அதெல்லாம் நடக்கிற மாதிரி நீங்கள் தான் அதை நினச்சிக்கணும். இப்போ அந்த வீடை நீங்கள் வாங்க போகிறீங்க, அதை உங்களுக்கு ஏற்ற விலையில் அவங்க சொல்கிற மாதிரியும், அதை நீங்கள் வாங்குகிற மாதிரியும், அந்த வீட்டில் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் ஒரு விஸ்வலைசேஷன் பண்ணி உங்கள் கண்கள் முன்னாடி அதை கொண்டு காட்சிப்படுத்தி நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் அதாவது அதில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அது மாதிரி வாழ்கிற மாதிரி சந்தோஷமாக நினச்சி பார்க்கணும். அதில் இருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும். இப்போ வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, அவங்க அவங்களோட பிடிச்ச வேலையில் இருக்காங்க, அதுலேருந்து அவ்வளோ நிறைய சேலரி வாங்குகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ்கிறாங்க. ஸோ அதுக்கு தொட்டு நம்ம அந்த இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த வீட்டை ஒட்டி நம்ம எவ்வளோ கனவு காணுவோமோ, இல்லை ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா அந்த வேலையை வச்சு நம்ம எவ்வளோ கனவு காணுவோமோ, அந்த மாதிரி உங்களோட லைஃப்பை, உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி உங்களோட மனசில் ஒரு சின்ன ஒரு கற்பனையை கொண்டு உங்கள் கண்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி வாங்கி நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி கொண்டு நிப்பாட்டி ஒரு 5 நிமிஷம், அதாவது அது இப்போ நான் வீடு வாங்கிட்டேன்னா அந்த வீட்டில் நான் வாழ்கிற மாதிரி மட்டும் நீங்கள் கனவு காணக்கூடாது. அடுத்து அந்த வீட்டை வச்சு நம்ம எவ்வளோ சந்தோஷத்தெல்லாம் நம்ம அனுபவிப்போம், நம்மளோட ஃப்யூச்சரை நல்லா ஹாப்பியாக இருக்க மாதிரி நீங்கள் விஸ்வலைசேஷன் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 தடவை
இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 11 டைம்ஸாவது சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். தொடர்ந்து ஒரு 11 தடவை உங்கள் கண்களை மூடி உண்மையாக உணர்ந்து, அதாவது நான் அந்த வீடை வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தியோட ரொம்ப சந்தோஷமாக அந்த மந்திர வார்த்தையை நீங்கள் 11 முறை சொன்னீங்க அப்படின்னாலே போதும். இதை எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது பண்ணாலுமே ஒரு 11 டேஸ் இல்லை 21 டேஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக. நம்ம ஒரே ஒரு நாள் சொல்கிறதுனால நம்மளோட மனசுக்குள்ளேயுமே வந்து அது ஒரு ஆழமாக பதியாது. ஸோ நம்ம மனசுக்குள்ளே நல்லா ஆழமாக பதியறதுக்காக தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட மனசில் ஆழ் மனசுலேயே ரொம்ப ஆழமாக பதியும். நம்மளோட ஆழ் மனசில் எது ஒன்று ஆழமாக பதியுதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்றது தான் நிஜம். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவாயிடும். ஸோ இந்த விஷயத்தை நடத்தியே தீரணும், இது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணித்தனமான ஒன்று நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். ஸோ அது டைரெக்டாக நம்மளோட யூனிவர்ஸோட கனெக்டட் ஆகி நமக்கு நம்ம என்ன கேட்டாலும் அதை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே தான் ஆகிறோம். ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதுவே தான் நமக்குமே திரும்ப கிடைக்கும். அதனால தான் எது செஞ்சாலும் நல்லதே செய்யுங்க, நல்லதே சொல்லுங்கள், நல்லதே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம ஆகிறோம். இது பல பேருக்கு புரியாமல் தான் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை, நமக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நெகட்டிவாகவே நம்ம யோசிக்கிறோம். நம்மளால் இது முடியல, இது அவங்களால முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறாமப்படுறதுனாலையோ, அவங்க எப்படி வாங்கினாங்க நம்மளால் ஏன் செய்ய முடியல நம்ம நெகட்டிவாக நினைக்கிறதுனாலையோ நமக்கு எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி வாங்குறவங்களோ செய்கிறவங்களோ அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இது என்னால் முடியும், நான் இதை வந்து வாங்கி காட்டுவேன் அப்படின்னு அவங்களோட மனசில் ஒரு பெரிய வைராகியமே இருக்கும். அதனால் நீங்களும் அந்த மாதிரி நினச்சா மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து தீர்மானம் பண்ணணும். இது வந்து எனக்கு கிடைக்கும், நான் ஆசைப்பட்டது எனக்கு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த நான் சொல்ல போகிற மந்திரத்தை ஒரு 11 தடவை கண்களை மூடி உண்மையாக நீங்கள் நம்பி அதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். நான் இப்போ சொல்ல போகிற மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சித்தரோட மந்திரம் தான். சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு பழமை வாய்ந்த மந்திரம் தான் இது. அதனால் இதுக்கு மிகவுமே சக்தி அதிகமாகவே இருக்கும். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதை சொல்ல மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசை நடந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு லாங் சைஸ் நோட் புக்கோ இல்லை ஷார்ட் சைஸ் நோட் புக்கோ உங்ககிட்ட எது இருந்தாலும் சரி, இல்லை A4 ஷீட் பேப்பரோ இல்லை நார்மல் ஒயிட் பேப்பர் அன்ரோல்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பேப்பரோ புக்கோ இல்லை நோட் ஏதாவது எடுத்துக்கோங்க. டைரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது கோடு போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த புக்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த கலர் பென் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பென்னாக இருந்தால் பெட்டர். ஏன்னா நம்ம வந்து பணம் சம்மந்தப்பட்டமாக எழுதணும் அப்படின்னா க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணலாம். பிளாக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெட்டுமே வேண்டாம். ப்ளூ கலர் வந்து காமனான கலர். ஸோ அந்த கலரு நீங்கள் எழுதலாம். அந்த பெனில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த நோட்டில் ஒரு 11 டைம்ஸ் உங்களோட ஆசைகள் எல்லாம் கற்பனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மந்திரத்தை இது எனக்கு நடந்ததற்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை எழுதுங்க. தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை நீங்கள் வாயாலையும் சொல்லலாம், இல்லை எழுதலைனாலும் எழுதலாம். உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு உடனடியாக நடக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.